அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நாம் செய்யும் ஒவ்வொரு சஸ்தாவும் அல்லாஹு தாலாவிடம் நம்மை நெருங்க செய்கிறது. அதே ஒரு சஸ்தா ஷைத்தானை அழச் செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஆதமின் மகன் சஸ்தா வசனத்தை ஓதி சஸ்தா செய்யும் பொழுது ஷைத்தான் விலகிச் சென்று அழுகிறான் என்று. ஷைத்தான் கூறுகிறான், ஆதமின் மகனுக்கு அல்லாஹு தாலா சஸ்தா செய்யும்படி கட்டளையிட்டான். ஆதமின் மகன் அந்த கட்டளையை ஏற்று சஸ்தா செய்தான். அதனால் அவனுக்கு சொர்க்கம். அதே கட்டளையை அல்லாஹு தாலா ஷைத்தானுக்கு இட்ட பொழுது ஷைத்தான் அதை மறுத்து விட்டான். அதனால் அவனுக்கு நரகம். அதனால்தான் ஷைத்தான் அழ ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு சஸ்தா நாம் செய்யும் பொழுதும் ஷைத்தான் அழுகிறான். நாம் பணக்காரர்கள் என்றோ, நாம் அழகானவர்கள் என்றோ, நாம் பலசாலிகள் அறிவாளர்கள் என்று அவன் அளவில்லை. அல்லாஹு தாலாவின் முன் பணிந்து தலைவணங்கி நாம் சஸ்தாவை செய்ததால் நாம் செய்ய தவறிவிட்டோமே என்று எண்ணி, தனக்கு நரகம் என்று எண்ணி அவன் அழுகிறான். அதனால் நாம் அந்த துவாவை ஒவ்வொரு சஸ்தாவிலும் அந்த துவாவை நாம் ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சஜத வஜ்ஹி அல்லஸீ ஹலகஹு வஸவ்வர வஷக்க ஸம்அஹு வபஸர பிஹௌலிஹி வகுவ்வதிஹி ஃபதபாரக்கல்லாஹ் அஹ்ஸனுல் ஹாலிகீன். யா அல்லாஹ், என்னை படைத்தவனுக்கும் எனக்கு கேட்கும் திறனையும் பார்க்கும் திறனையும் வழங்கியவனுக்கும் என் முகம் சஸ்தா செய்கிறது. படைப்பாளர்களில் மிகச்சிறந்தவன் அல்லாஹ் சுபஹான தாலா என்பதுதான் இதனுடைய பொருள். இந்த பொருளை உணர்ந்து நீங்கள் சஸ்தா செய்யும் பொழுது இந்த துவாவை ஓதி உங்கள் துவாவையும் அதில் சேர்த்து கேட்கலாம். யோசித்து பாருங்களேன். அல்லாஹு தாலா நமக்கு கேட்கும் திறனையும் பார்க்கும் திறனையும் கொடுப்பதால் தான் இந்த உலகத்தை பார்க்க முடிகிறது. குர்ஆனை கேட்டு பார்த்து படித்து நாம் தீனை பற்றியும் இஸ்லாத்தையும் பற்றியும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் சுபஹான தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதை இந்த படைப்புகள் படைத்தது அல்லாஹ்வை தவிர சிறந்தவன் யாராக இருக்க முடியும் என்று எண்ணி நாம் அவனுக்காக நாம் தலையை வணங்கி பணிந்து நாம் சஸ்தா செய்ய வேண்டும். நாம் அப்படியே சஸ்தா செய்யும் பொழுது நம்முடைய நெற்றி தரையை தொடும்போது அந்த நொடி நம்முடைய இதயம் அல்லாஹ் தாலாவை நெருங்கும். யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் சஸ்தா செய்யும் அடியாளர்களாக ஆக்குவாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.